ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா. நம்ம ஏற்கனவே ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பாதுஷா பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. அதனால நம்ம இன்றைக்கி பாதுஷா தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இதில் வந்து 2 கப் எடுக்கிறேன். 2 கப் மைதா எடுக்கிறேன். இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். கீழே வந்து நான் ஒரு பவுல் வச்சிருக்கேன். பாருங்க, நான் நல்லா மாவு சலிச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன். இது நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூனு. அடுத்தது ஒரு 1/4 கப் வந்து தயிர் சேர்க்குறேன். வந்து வெண்ணெயை சேர்க்குறேன். நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். முதல்ல நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு நான் பால் சேர்க்குறேன். இது ஒரு 1/4 கப் தான். ரொம்ப கெட்டியமாக நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையில. இதை பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே லேயர் மாதிரி வரணும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா இது மாதிரி வரணும். இந்த இது வந்து கரெக்டான பதம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு இது நல்லா ஊறினா போதும். இதை ஊற வச்சிடலாம் தனியாக. இப்போது கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இதில் வந்து நான் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இதை அளந்து தான் வச்சுருக்கேன். சுகர் நல்லா கரையணும். இது நல்லா கரையட்டும். வேணா இல்லை நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம சிரப் எடுப்போமோ அந்த லெவலுக்கு எடுத்தால் போதும். இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போடலாம். ஒரு 2 ஏலக்காய் தட்டியிருக்கேன். அது சேர்த்தாச்சு. நல்லா கரையணும். என் பொண்ணு ஃபுட் கலர் கேட்குறா, அதனால நான் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்க்குறேன். இப்போ நம்மளுக்கு சுகர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னா, நம்ம சுகர் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் லெமன் சேர்க்குறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்தா போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நல்லா சூப்பராக ஹீட் பண்ணியாச்சு. எப்படின்னா, ரொம்ப வந்து ஹையில் வைக்கக்கூடாது, மீடியமாகவே தான் இருக்கணும். ஆனால் ஹீட்டாக இருக்கணும் கொஞ்சம் ஆயில். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். வேறு இப்படி உடஞ்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ளங்கையில் இப்படி வச்சு நம்ம பெருவிரலில் இப்படி லைட்டாக அழுத்தி விட்டால் போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே செஞ்சு பாருங்கள்.
அது மாதிரி ஒவ்வொன்றா செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா ஆயிலில் போட்டுடலாம். அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும், சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதான் தன்னால் மேலே எலும்பி வர முடிக்கும். நம்ம திருப்பி போடக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தன்னால் மேலே எலும்பி வருது. அது மாதிரி நம்ம எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தன்னால் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு இருக்குன்ட்டு. இப்போ நல்லா நம்மளுக்கு பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் லேயர் லேயராக இருக்கும். இப்போ எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பாதுஷா வந்து நல்லா சுகர் சிரப்பில் ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு அந்த ஜூஸியாக நம்மளுக்கு பாதுஷா கிடைக்கும். நம்ம எப்படி பேக்கரியிலலாம் வாங்குகிறோமோ அதே மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து சுகர் வந்து சிரப் வந்து சூடாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க ஒன்று பிச்சு காமிக்கிறேன். சுடுது வேற. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஊறுனா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் சிரப்பெல்லாம் அப்படியே வெளியில் வருது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.